ரொம்ப அழகான ஒரு வாரத்துக்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பியூட்டிஃபுல்லான டேரோ மெசேஜோட தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். இந்த வாரம் முதல் மெசேஜே பாத்தீங்களா? என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு? இஃப் யூ ஆர் திங்கிங் சம்திங் இஸ் ராங் வித் யூ, என்னாலதான் ஏதோ பிரச்சனை, நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தேவையில்லாம நீங்க உங்களை பத்தி ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு இந்த வாரம் 5/5 போர்ட்டல் வேற ஓப்பன் அப் ஆக போகுதுங்க. சூப்பரான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாள் உங்க வாழ்க்கையில ரொம்ப கடினமான விஷயங்கள் நடந்திருக்கலாம். இது எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேனே தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் கூட உங்களுக்கு அப்பப்போ வந்திருக்கலாம். தனிமையில ரொம்ப இருந்திருப்பீங்க. இந்த வாரம் அதெல்லாம் பிரேக் பண்ண போறீங்க அப்படின்றதான் நான் யோசிக்கிறேன். இஃப் யூ ஆர் சீயிங் திஸ் மெசேஜ் தென் ஜஸ்ட் ட்ரஸ்ட் இட். இந்த கார்டை ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுங்க. ஒரு இன்டென்ஷன் வாங்க, நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். டக்குன்னு ஒரு இன்டென்ஷன்னா என்ன? இந்த வாரம் இது நடந்தா சூப்பரா இருக்கும். அது நடக்கும், எப்படி நடக்க போகுது, யார் செய்ய போறா, அதெல்லாம் விட்டுங்க. ரியலிஸ்டிக்கா யதார்த்தமா ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணலாமா? தயாரா இருக்கீங்களா? டேக் அ டீப் பிரெத். நல்ல ஒரு டீப் பிரெத் எடுங்க. இன்னும் ஒரே ஒரு தடவை. அழகா ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. உங்களுக்காக ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணியிருக்கீங்க. இது ரொம்ப இண்டிபெண்டான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கார்டு. இந்த கார்டு வழியா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான மெசேஜஸ் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. என்ன மெசேஜஸ் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இங்கே பார்த்தீங்களா, உங்க முன்னாடி ஷஃபிள் பண்ணி எடுத்தேன். 1 1 1 1. இனிமே எதுவுமே இட் டசன்ட் மேட்டர். சில விஷயங்களை தமிழ்ல சொல்லும் போது செம்மையா இருக்கும், ஆங்கிலத்துல சொல்லும் போதும் செம்மையா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இட் டசன்ட் மேட்டர். எதுவுமே இனிமே நான் கவலைப்பட போறது கிடையாது. எனக்கு தேவையான மனிதர்கள் இந்த வாரம் என்னை வந்து சந்திப்பாங்க. என்னை விட்டுட்டு போனவங்க, ஐயோ இவங்களை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு இந்த வாரம் நினைப்பாங்க. எனக்கு சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த வாரம் முழுக்க நடக்க போகுது. இது ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி எக்ஸ்சேஞ்சா நான் பாக்குறேங்க. நான் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் சொல்றதும் அந்த மெசேஜை நீங்க ரிசீவ் பண்றதும், ஐ ரிசீவ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏத்துக்கிறேன், நான் ஈர்க்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. நான் ஈர்க்கிறேன், ஐ ரிசீவ் அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா சில நேரம் கர்மா இஸ் வெரி ரியலுங்க. அதுதான் நான் பாக்குறேன். சில பேர் உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம். ஐயோ நான் எல்லாம் சரியா தானே பண்ணேன், என்னை ஏன் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லாரும் முன்னாடியும் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த நீங்க சில நேரம் மனசுக்குள்ள ஒரு பயத்தை போட்டு மற்றவர்கள் நமக்கு என்ன பிரச்சனை கொடுக்க போறாங்க அப்படின்றதே உங்க மைண்ட் உங்களை ட்ரெயின் பண்ணி அமைதியாக்கியிருக்கோங்க. பார்த்தீங்களா? கார்டை பாருங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்க மைண்ட் அமைதியாக்கும்னு சொல்றேன். அப்படியே கார்டு வருது பாருங்க. இதுதான் நம்ம மைண்ட் நமக்கு பண்ணும். மற்றவர்களுக்கு ஏத்தவாறு நம்மளை மாத்தி வச்சுக்கிட்டே இருக்கும். பட் இந்த வாரம் அந்த டிராமாக்கெல்லாம் இடமே கிடையாது அப்படின்றதான் நான் பாக்குறேன். நம்ம செய்யற ஒரு சில விஷயங்கள் தவறா கூட முறியலாம். நம்ம புரிஞ்சு ஆசையா தான் பண்ணுவோம். பட் அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது யாரோட தப்பு? ஒரு சப்கான்சியஸ் கண்டிஷனிங்க நீங்க உங்க மனசுல பண்ணிக்கிட்டீங்க. இந்த வாரம் பிரேக்அப் ஆல் தட். உங்களோட இந்த கார்டை பார்க்கும்போது உங்களோட ஓவர் திங்கிங், உங்களோட ஆங்ஸைட்டி, மனசு கண்ட்ரோல்லயே இல்லாம அது பாட்டுக்கு யோசிக்க வேண்டியதை யோசிச்சுட்டு ஒரு லூப்ல போயிட்டே இருக்கு. எஸ்பெஷலி நீங்க தனிமையில இருக்கும் பொழுது அது ஒரு ஷிஃப்டா இந்த வாரம் மாற போகுதுன்னு தான் நான் பாக்குறேன். ஒரு பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பெரிய மாற்றம். இந்த மாற்றம் நடக்கிறதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும். சரி, இந்த மாற்றம் நடக்க போது, இந்த மாற்றம் எனக்கு சிறப்பான விஷயங்களை கொடுக்க போது நீங்க நினைக்கணும். அப்போ when you feel light, நீங்க லைட்டரா ஃபீல் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில சாஃப்டான விஷயங்கள் நடக்கும். சாஃப்ட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு கிளாரிட்டி தேவைப்படுதுங்க. இந்த வாரம் அந்த கிளாரிட்டி என்னன்றதை யோசிக்க ஆரம்பிங்க. ரொம்ப நாள் ஒரு விஷயத்த யோசிச்சிட்டே இருக்கீங்க, இது நடக்குமா நடக்காதா, இதை எப்படி பண்றது, யார்கிட்ட கேட்கலாம், அதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி பாருங்க. நீ உன் புத்தியை யூஸ் பண்ணு, யார் சொல்றதும் கேட்காத. எனக்கு கார்டு எப்படி பதில் சொல்லுது பாருங்க. நீ கரெக்டா கைட் பண்ணு. யாரும் நமக்கு இங்க ஹெல்ப் பண்ண தேவையில்ல. நீ சிறப்பா
யோசிச்சாலே சிறப்பான விஷயங்கள் நடக்கும். பில்ட் அ நியூ ரியாலிட்டி. ஐ வாண்ட் டு பில்ட் அ நியூ ரியாலிட்டி. எனக்கான புதிய வாழ்க்கையை நான் அமைச்சுக்க தயாரா இருக்கேன். அது ரியாலிட்டியா இருக்கணும். சும்மா நான் யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. ஐ எம் ரெடி டு ரிசீவ் நியூ ரியாலிட்டி. அபண்டன்ட். டைப் பண்ணுங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில எதுவுமே வேஸ்ட் கிடையாது. நம்மளுடைய அழுகை வேஸ்ட் கிடையாது, நம்மளுடைய துயரம் வேஸ்ட் கிடையாது, நம்மளுடைய அவமானங்கள் அசிங்கங்கள் எதுவுமே வேஸ்ட் கிடையாது. இந்த வாரம் சரி இதெல்லாம் ஏன் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்காம இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்துரும். இது நடந்தனாலதான் நம்ம இன்னும் கிரவுண்டடா இருக்கோம். இல்லைன்னா நம்ம எல்லாம் ஜென்ரலாவே நமக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும், நான் தான்டா அப்படின்னு. இப்பவும் அந்த நான் தான்டா அப்படின்றத நம்ம வளர்த்துக்கலாம். ஆனா கிரவுண்டடா இரு. எந்த நேரமும் வாழ்க்கை நமக்கு என்ன வேணாலும் செய்யும். எது நடந்தாலும் சமாளிச்சிருவேன் அப்படின்றது இருந்ததுன்னா ஐ திங்க் இட் இஸ் யுவர் ரிலீசிங் பாயிண்ட். இப்போ நீங்க ரிலீஸ் பண்ணணும் சில பெயின், சில வலிகளை. அப்பதான் மிரக்கிள்ஸ் நடக்கும். அந்த வலிகளை முன்னிலைப்படுத்திட்டீங்கன்னா, ஒரு ஒரு விருந்தாளியே உங்க வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிரிச்ச முகத்தை கூப்பிடும் போது, வரவழைக்கும் பொழுது சந்தோஷமா வருவாங்க. அவங்களே நீங்க வந்து சோகமா அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வரவங்க கூட 2 நாள் இருக்கணும், இல்ல 1 நாள் இருக்கணும், இல்ல அரை மணி நேரம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட டக்குன்னு கிளம்பிடுவாங்க. அது நம்ம இன்டென்ஷன் இல்ல. சந்தோஷமா சிரிச்சு வரவேற்கணும்னா, உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் வரும்போது நீங்க தானுங்க சந்தோஷமா சிரிச்சு வரவேற்கணும். சோகமாவே இருந்தா முதல்ல எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருங்க. ஃபேஸை வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா பர்ஃப்யூமா போட்டுக்கோங்க. உங்களை நீங்களே நறுமணமா வச்சுக்கோங்க. அதுதான் சிறப்பான விஷயம். மிரக்கிள் வருது. இட் இஸ் அ கன்ஃபர்மேஷன். இந்த கார்டுலாம் இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இட்ஸ் கால்ட் தி ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கன்ஃபர்மேஷன், என் வாழ்க்கையில சூப்பரா நடக்குதுடா, எல்லாமே நல்லபடியா நடக்குதுடா, எனக்கு தேடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, என்னோட பயங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். ஐ நோ வாட் இஸ் மை ஃபியர். என்ன தடுக்கிறது என்னன்றது எனக்கு தெரியும். இன்னமே அந்த தடுக்கிற விஷயத்துக்கு நான் போக மாட்டேன். இதுதான் என்னோட பயம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்காம, இதுதான் என்னோட பயம், இந்த பழைய கதை எனக்கு வேண்டாம், இனிமே இந்த பழைய கதையை நான் கையில புடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு புதுசா என்ன நடக்குது, புதிய சவால்கள் என்னன்னு பார்க்க போறேன். பணம் சார்ந்த விஷயங்களும் இந்த வாரம் சிறப்பா இருக்க போகுது. நல்ல டீப் பிரீத் பண்ணுங்க. இந்த வாரம் 5/5 போர்ட்டலும் ஓப்பன் ஆக போகுது. பியூட்டிஃபுல்லான மாற்றங்கள், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னோட பயங்கள் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நான் ஓவர் கம் பண்ண தான் ட்ரை பண்ண போறேனே ஒழிய அதுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட மாட்டேன். சந்தோஷமா இருக்கிறேன். ஐ எம் ரிசீவிங். நான் ஈர்க்கிறேன். இந்த வாரம் முழுக்க சொல்லுங்க. கண்டிப்பா சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் 1176 இந்த இடத்துல 1176 அப்படின்னு ப்ளூ பென் இல்ல கிரீன் பென், கிரீன் இல்லைன்னா ப்ளூ பென்ல எழுதுங்க. 1176 ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. சிறப்பான விஷயங்கள் நடக்குதுன்ற போது நம்ம ஏன் அதை வந்து வேண்டான்னு சொல்லணும். ஒரே ஒரு ஏஞ்சல் கார்டு எடுத்துடலாம். எனக்கு ரொம்ப ஆசை ஏஞ்சல் கார்ட்ஸ். இந்த வாரம் நமக்கான விஷயம் என்ன பார்த்துடலாமா? தயாரா இருக்கீங்களா? ரிமெயின் பாசிட்டிவ். உனக்காக எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்க போகுது. நீ பாசிட்டிவா நல்லது நடக்கும்ன்றது நீங்க நம்புங்க. சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த சிறப்பான மெசேஜோட நான் உங்களுக்கு பை சொல்ல போறேன். நாளைக்கு நான் உங்களை இந்த 5/5 போர்ட்டல் பத்திலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் டூ இட். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ட்ராமா ஹீலிங், டேரோ, ரெமெடிஸ் எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 1-on-1 அப்பாயின்மெண்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.